ஜோப் 19ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 29 வரை. யோபு பிரதியுத்தரமாக, Then Job answered and said, வசனம் 2, நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்மாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினாலே என்னை நெருக்குவீர்கள்? How long will we vex my soul and broke my in peace with words? வசனம் 3, இப்பொழுது பத்திரம் என்னை நிந்தித்தீர்கள். நீங்கள் எனக்கு கடினமாக காண்பிக்கிறதினால் உங்களுக்கு வெட்கமில்லை. Those 10 times and have your reproached me, he are not and has made, and that he make yourselves strong to me. வசனம் 4, தன் தப்பி நடந்ததும் மெய்யானாலும் என் தப்பிதம் என்னுடனே தான் இருக்கிறது. And be it indeed that I have the error, many error remain with himself. வசனம் 5, நீங்கள் எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டி எனக்கு நிந்தையாக என்னை கடிந்து கொள்ள வேண்டும் என்று இருப்பீர்கள் ஆகில், if indeed he will and magnify yourselves and against me and play against me my reproach. வசனம் 6, தேவன் என்னை கவிழ்த்து தம்முடைய வலையை என் மேலே வீசினார் என்று அறிவீர்கள். Can how know and that God hate and over there on me and he compassed me and with him he not. வசனம் 7, இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்பார் ஒருவரும் இல்லை. கூக்குரல் இடுகிறேன், நியாய விசாரணை இல்லை. Behold, I carry out of warning, but I am not an ear. I cry out loud, but there is no judgment. நான் கடிந்து கூடாதபடிக்கும் அவர் என் பாதையை போலியை அடைத்து என் வழிகளை இருளாக்கிவிட்டார். He hate and finish it up my way, that I cannot pass, and he hate and set and darkness in my paths. வசனம் 9, என்னிலிருந்து என் மகிமை அவர் புரிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார். He hate and stripped me of my glory and taken the crown from me had. வசனம் 10, அவர் என்னை 4 புறத்திலும் நாசமாக்கினார். நான் அற்றுப்போகிறேன், என் நம்பிக்கையை ஒரு செடியைப் போல பிடுங்கி போட்டார். He hated destroyed me and every side, and I am gone and many hope yet he and removed like a tree. வசனம் 11, அவர் தமது கோபத்தை என் மேலே எரிய பண்ணினார், என்னையே தம்முடைய சத்துருக்களில் ஒருவனாக எண்ணிக்கொள்கிறார். He hated also kindly his wrath against me, and he and cannot continue me unto him as one of these enemies. வசனம் 12, அவருடைய தண்டு படைகள் ஏகமாய் வந்து எனக்கு விரோதமாய் தங்கள் வழியை உயர்த்தி என் கூடாரத்தை சுற்றி பாளையமிறங்கினார்கள். Come together and rise up their ways and against me and encamp round about my tabernacle. வசனம் 13, என் சகோதரரே என்னை விட்டு துயரப்படுத்தினார், எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். He hate put my brethren far from me, and many Equinetians
everly estranged from me. வசனம் 14. பந்து ஜனங்கள் என் பந்து ஜனங்கள் விலகிப் போனார்கள், என் சிநேகிதர்கள் என்னை மறந்துவிட்டார்கள். My kinsfolk haven't failed, and my familiars friends haven't forgotten me. வசனம் 15. என் வீட்டு எஜமான்களும் என் வேலைக்காரர்களும் என்னை அந்நிய அந்நியனாக எண்ணுகிறார்கள். இவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். They that dwell in many houses and my maids count me for a strangers. Strangers. I am man and alone in their struggle. வசனம் 16. நான் என் வேலைக்காரனையும் கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொண்டான். என் வாயினாலே நான் அவனையே கொஞ்ச வேண்டியதாயிற்று. I called my servants, and I give me no answer. I interrogated him with my mouth. வசனம் 17. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கிறது. என் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன். My breath is an stranging to my wife. To God I entreated for the children's shake of my mini own body. வசனம் 18. பிள்ளைகளுக்குள்ளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். A young and children and despise me arise and they speak against me. வசனம் 19. என் பிராண சிநேகிதர் எல்லோரும் என்னை வெறுக்கிறார்கள். நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள். All my inward friends abhor me, and they whom I loved are turned against me. வசனம் 20. என் எலும்புகள் என் தோள்களும் என் மாமிசத்தோடும் ஒட்டி கொண்டு இருக்கிறது. என் பற்கள் மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. My bones clave to my skin and to my flesh, and I am the escape with the skin of my teeth. வசனம் 21. என் சிநேகிதர்கள் எனக்கு இறங்குங்கள். தேவனுடைய கை என்னை தொட்டது. Haven't pity upon me. Oh my friends, for the hands of God hate and touched me. வசனம் 22. தேவனைப் போல நீங்களும் என்னை துன்பப்படுத்துவது வனென்ன? என் மாமிசம் பட்சிக்கப்பட்டாலும் நீங்கள் திருப்தியாயிற்று இருக்கிறதென்ன? Will you hear and prosecute me as God, and are not unsatisfied and with me flesh? வசனம் 23. நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டால். Oh that my words were now and written. Oh that they weren't printed in a book. வசனம் 24. அல்லது என்றென்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே ஒளி வெட்டாகவும் எய்ய எழுத்தாகவும் பதித்தால் நலமாயிருக்கும். That they weren't graved with an iron pen and laid in this rock forever. வசனம் 25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அவர் கடைசி நாளிலே பூமியின் மேலே நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். For I can know that my Redeemer liveth, and that he shall stand at the latter day of the earth.
வசனம் 26. இந்த என் தோள் முதலானவைகள் அழுகி போன பின்பும் நான் என் மாமிசத்தில் இருந்து தேவனையை பார்ப்பேன். And through God, and after my skin worms destroyed, and this body hate in my flesh, shall and I see God. வசனம் 27. அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். அந்த வாஞ்சையினால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. Whom I shall and see for myself, and many eyes and shall and behold, and not another true God. My reasons be and consume with me. வசனம் 28. காரியத்தின் மூலம் எனக்குள் கண்டுபிடிக்கப்படுகையில் நாம் ஏன் அவனை துன்பப்படுத்துகிறோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டியதாமே. But I should and say they prosecute we him, and seeing the root of the matters is found in me. வசனம் 29. பட்டயத்துக்கு பயப்படுங்கள், நியாய தீர்ப்புக்கு உண்டென்கிறதை நீங்கள் அறியும் பொருட்டு மூர்க்கமானது பட்டயத்தினால் உண்டாகும் ஆக்கினை வரப்பண்ணும் என்றான். Be ye afraid of the sword, for what bringeth the punishments of the sword, that he may know there is a judgment. Hi friends, அந்த இன்னைக்கு 3 புக்கு படிக்க முடியல, டிரான்ஸ்லேஷனும் பண்ணலை. அதேமாதிரி நேற்று தினத்தில் வந்து நானும் இன்னொருத்தரும் கரெக்டாக அம்பத்தூர் மெர்சிடிஸ் பென்ஸ் சுந்தரம் ஷோரூம் அண்ட் சர்வீஸ் அந்த ரோட்டுக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே இப்படிந்து போகும்போது ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்கு கிட்ட கரெக்டாக அந்த ஹெச்பி பெட்ரோல் பங்க் அங்கே ஒரு சின்ன ஒரு சிக்னல் ஏத்தர் ஷோரூம் இருக்கும். அந்த சிக்னல் முன்னாடி போலீஸ் பிடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு காருக்காரன் அந்த போலீஸ் பிடிக்கிறத பார்த்து ரிவர்ஸ்லேயே வந்து என் பைக்கை, நான் வந்துட்டு இருக்க பைக்கில் என் வண்டியில் இடிச்சிட்டாங்க. இடித்த ஸ்பாட்டில் வண்டி பின்னாடி டயர் தேய்ச்சிக்கிட்டே பின்னாடி போச்சு. அவர் வந்து பின்னாடி ரிவர்ஸ் எடுக்கிறது பின்னாடி பார்க்காம வண்டி இடிச்சிட்டாரு. ரியர் மிரரும் பார்க்கல அவர், சென்டர் ரியர் மிரர். அதனால் வண்டி நல்ல வேலை எதுவுமே ஆகலை, கடவுளோட பெரிய கிருபை. எங்களுக்கு எதுவும் ஆகலை. அவர் கத்துனார், பக்கத்தில் ஒரு டிரைவர் இருந்தார், அவர் கத்துனார், நாங்களாம் சேர்ந்து கத்துனனால அவர் வண்டி, என்னோடய வண்டி இந்த சைடில் சிங்கிள் போர்க்கு வண்டி, இது ஓலா S1 Pro, இந்த சைடு இந்த போர்க்கில் இடித்து அவரோட வண்டியில் அந்த இது இருக்குது கார்டு, அந்த பிளாஸ்டிக்கில் வரும் ஃபைபரில், அது உடஞ்சிருச்சு. ஆனால் என் வண்டி அந்த அலுமினியம் காஸ்டியூம்ஸ் சென்ட்ரு ஃப்ரண்ட் போர்க் அது எதுவும் ஆகாது. அப்படி கடவுள் இப்போ காத்தார், எங்களையும் 2 பேர்த்தையும் காத்தார். நாங்கள் கத்தனோடனே நிறுத்திட்டார். அவர் காருக்குள்ளே கண்ணாடி ஏற்றிருந்தார். இது பெரிய ஒரு சாட்சி, கடவுள் எங்களை அந்த இடத்துல அதை காப்பாற்றினார். அதேமாரி என் கூட பின்னாடி உக்காந்து வர ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா, நான் ஸ்டேரிங்கை வச்சு நான் ஹேண்டில் பண்ணுவேன். ஆனால் சிலர் பின்னாடி உக்காந்து அவங்க இப்படி ஹேண்டில் பண்ணி திருப்புவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க சம் பீப்புள்ஸ். கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க நல்லா உட்காந்துப்பாங்க, எனக்கு உக்காரதுக்கு இடமே விட மாட்டாங்க. இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கும். சிலர் வந்து வழி மேப்பு சொன்னாலும் அவங்களும் சொல்லினே வருவாங்க, நிறுத்தவே மாட்டாங்க. எனக்கு எதுவும் வழி தெரியாத மாதிரி சொல்லுவாங்க. நான் 2008 வண்டி ஓட்டின்ட்டுருக்கேன், பேங்க் வண்டி ஓட்டியிருக்கேன். அதனால் எனக்கு சிட்டி ஃபுல்லாக எல்லா வழியும் தெரியும். பேர் தெரியாது அவ்வளோவா. சென்னை சிட்டியில் இருக்க அத்தனை வழியும் எனக்கு தெரியும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்றைக்கி எனக்கு வந்து கார் டீவு 10ஆம் தேதி. கொஞ்சம் காசு கம்மியாக தான் சேர்ந்துருக்கு. எங்கேயாச்சுன்னா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கேட்டிருந்தோம் பேமெண்ட்டை. இப்போ போயிட்டு
இந்த புக்கு இன்றைக்கி படிக்காததையும் நாளைக்கு படிக்க வேண்டியதையும் சேர்த்து ஒரு 3 பேஜாக சேர்த்து படிக்க போகிறேன். 3 பேஜாக சேர்த்து படிக்கணும் திங்கக்கிழமை. ஏன்னா 28ஆந்தேதி அந்த புக்ஸ் கொடுத்துருவேன். நான் படிக்கணுன்ற மெயினான எனக்கு ஆவலான புக் எது பார்த்திங்கன்னா அந்த ஆமேஷ் உமன்ஸ் சொல்லி போட்டு ஒரு புக்ஸ் இருக்குது. அந்த புக்கு வாங்கி படிக்கணும். அந்த புக்கு கான்ஸ்லெட்டில் கிடச்சா நல்லாயிருக்கும். அவங்க வாழ்க்கை முறைகள், அவங்க எப்படி வாழ்கிறாங்கன்றத படிக்கணும். அதை ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி படிக்கணும். இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.